மீன ராசிக்காரர்கள். இந்த மீன ராசிக்காரர்களை போல நிஜமாகவே உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அது என்ன அப்படின்னா, ஃபுல் தியாகம், முழு தியாகம். எதுவுமே வேண்டாம் எனக்கு இந்த உலகத்தில், மற்றவனா இருந்தால் இப்படி நினைக்கிறவா எவ்வளோ வசதியாக இருக்கணும் இல்லையா? நமக்குன்னு கொஞ்சம் வச்சுப்போம், பாக்கி இருந்ததுன்னா மற்றவளை கொடுப்போம் தான் நம்ம நினைப்போம். அப்படி இல்லை. உழைப்பு, கடும் உழைப்பாளிகள், நைட் அண்ட் டே உழைக்கிறவா. மீனராசியில் பிறந்திருக்கிற நிறைய பேர் பெரிய பெரிய டாக்டர்களாக, பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவளா, பெரிய பெரிய பொறுப்பான பதவிகளில் இருக்கிறவளா இருக்கா. இவா வந்தாலே போகும், அந்த இடம் செழிக்கும். இவா எங்கே இருக்காளோ அந்த இடம் செழிப்பாக இருக்கும், நல்லா மலரும். அதாவது கைப்பட்டாலே நல்லா பரிமளிக்கும்னு சொல்லுவார் ஒரு பழமொழி. அந்த மாதிரி அவள் தொட்டது தொடங்கும். கரெக்ட், தொட்டது தொடங்கும். அந்த மாதிரியான ஒரு கைராசிக்காரர்கள் இவெல்லாம். இவர்களுக்கு இந்த நாட்டு சனி அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஏன் அப்படின்னா, இவருடைய மீனராசியிலேயே அந்த ரேவதி நட்சத்திரம் வந்துடுறதுனால இவர்களுக்கு அதிகமான சனி பகவான கெடுதல்கள்லாம் வராது. ராக்கேத்து பகவான் கெடுதல்லாம் எதுவும் வராது. அது குரு வீடுவே ஆயிரத்தினால நல்ல பணக்கார யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கறது. மீனராசியில் இருக்கிறவள பணமும் காசுமா நன்னா இருப்பா. இப்போ ரொம்ப பெருமையாக இருந்தவள்னா நல்லா மெல்லிசாக இழைச்சி போயிடுவார். நல்ல ஆரோக்கியமான இழைப்பாக இருக்கும். அது நோயாளி இழைப்பு இல்லை. கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, தலைவலின்னு அவஸ்தைப்பட்டிருந்தவர்களுக்கெல்லாம் அந்த வலிகள் நல்லா குறையும். காதல் பண்ணியிருந்தால் காதல் கல்யாணத்தில் அழகாக முடியும். வீட்டில் இருக்கிறவளை சம்மதித்து நல்லபடியாக பெற்றோர்களோட அனுமதியோடு நல்லபடியாக திருமண வாழ்க்கை தான் நடக்கும். ஒரு கல்யாணம் ஆகி ஒரு வேளை அவள் கல்யாண வாழ்க்கை வாழாமல் இருந்தால், பிரிஞ்சிருந்தா அல்லது டைவர்ஸ் பண்ணிட்டா அப்படின்னா கூட அவளுக்கும் இரண்டாவது கல்யாணம் அமைஞ்சால் அவள் ரொம்ப நல்லா வாழக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் தெரியாது. குழந்தை பிறப்பு, திருமண வாழ்க்கை, நல்ல பெரிய உத்தியோகம், நல்ல இடமாற்றம், வீடு கட்டுறது, விட்டு போன கல்வியை தொடர்ந்து படிக்கிறது, இது எல்லாமே நல்லாவே இவளுக்கு எல்லா விதத்துலையுமே ஜெயிப்பு, எல்லா விதத்துலையுமே வெற்றி மீது வெற்றி என்னை சேரும். முக்கியமாக அம்மாவின் இடத்துல பாசம் உள்ளவ இந்த மீனராசிக்காரர். ஆனால் பாசத்தை வெளியே காட்ட மாட்டார். வெளிப்பார்வைக்கு புரு புருன்னு கோச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது கோபமே இல்லை. கோபமுள்ள இடத்துல குணமும் இருக்கும். அதனால் இந்த மீனராசிக்காரர்கள் ரொம்ப போற்றுதலுக்கு உரியவா. நல்ல டீசெண்டான உடைகளை நல்லா உடுத்துவா. நல்லா ரிச்சான ஃபுட்டுகளை சாப்பிடுவா. அவளுக்கு நோய் நொடியெல்லாம் வராது. எதுவும் கிரிக்கலை அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அது கேட்க உழைப்பா. எதிர்ப்பெல்லாம் நீங்கி நல்லா ஜெயிக்கிற காலமாக இந்த தமிழ் புத்தாண்டவர்களுக்கு அமோகமாக சந்தோஷமாக இருக்கப்படுது அப்படிங்கிறது இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன். இந்த பதிவை பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க.